அவர் சொன்னபடியே நம்மை பிதாவினிடத்தில், எல்லாம் வல்லவரிடத்தில், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த இறைவனிடத்தில், to that Elohim, to that God who created heaven and the earth, to our eternal Father, he leads us. அவர் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு அந்த மேலறையில் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் இன்று ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். அது என்னங்க வழி, சத்தியம், ஜீவன்? அன்றைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 வாசல்கள் இருந்தது. அதே பேட்டர்னில் தான் தேவாலயத்தை கட்டினாங்க. இந்த முதல் வாசலுக்கு பேர் வழி, 2வது வாசலுக்கு பேர் சத்தியம், 3வது வாசலுக்கு பேர் ஜீவன். The first gate is known as way, second gate is known as truth, third gate is known as life. இந்த 3 கேட்டை தாண்டி தான் நம்ம அந்த மூலஸ்தானத்துக்கு போக முடியும், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னா நமக்கு ஒரு வழி வேணும், ஒரு மார்க்கம் வேணும். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர். Jesus said, I am gate number 1, gate number 2, gate number 3. Without me no one can go to the most holy place. நான் தான் கேட் நம்பர் 1, நான் தான் கேட் நம்பர் 2, நான் தான் கேட் நம்பர் 3. என்ன இல்லாமல் ஒருவன் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொன்னார். இன்றைக்கு அந்த இயேசு தான் நமக்கு வழியாக இருக்கு. இன்றைக்கு அந்த இயேசு தான் நமக்கு சத்தியமாக இருக்கு. இன்றைக்கு அந்த இயேசு தான் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். என்ன செய்கிறாரு? நம்மை பிதாவினிடத்திலே நடத்துகிறார்.